நடிகர் விஜயிடமிருந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி அவருடைய மனைவி சங்கீதா குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ், ஐந்தவி, தனுஷ், ஐஸ்வர்யா, ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு விவகாரத்துல நடக்காத சம்பவம் விஜய் விஷயத்துல நடந்திருக்கு. விவாகரத்து கோர்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சங்கீதா குறிப்பிட்ட காரணம் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலங்கள்ல திரைத்துறை நட்சத்திரங்கள் விவாகரத்து செய்யறது அப்படின்றது சாதாரண ஒண்ணா பார்க்கப்படுது. இருந்தாலுமே அப்பப்போ சில விவாகரத்து நடக்கிறது ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்திட்டு வருது. அந்த வகையில சமீபத்துல நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா விவாகரத்து கோரி இருந்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ், ஐந்தவி அவர்கள் பல ஆண்டுகளாக காதலிச்சுட்டு வந்து 2 பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 11 ஆண்டுகள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாவே போயிட்டு இருந்தது. இருந்தாலுமே 2 பேருமே பிரிய முடிவெடுத்துட்டாங்க. அதன்படி விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை அணுகுனாங்க. அதுலயும் சைந்தவி தங்களுடைய காதலையும் திருமண உறவையும் வெளியாட்கள் கொச்சைப்படுத்துறத துணியும் விரும்பல. ஜிவி பிரகாஷ் வேறொரு நடிகையோட நெருக்கமா இருந்ததுனாலதான் இந்த விவாகரத்து நடந்திருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்பட்டுச்சு. இதனால அப்செட் ஆன சைந்தவி இந்த விவகாரத்துக்கு எந்த ஒரு 3ஆம் நபரும் காரணம் கிடையாதுன்னு விளக்கம் அளிச்சிருந்தாங்க. அதே போல ஜிவி பிரகாஷ் அவர்களும் ஒரு தமிழனுடைய கண்ணியம் இவ்வளவு சீக்கிரமா குறைஞ்சிருமா அப்படின்னு வேதனையோட கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதே மாதிரி நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. இந்த விவகாரத்திலயுமே 2 பேருமே சேர்ந்துதான் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. கடந்த 18 ஆண்டுகளா நாங்க சேர்ந்துதான் வாழ்ந்திருந்தோம், இனி நாங்க தனித்தனியான பாதையில பயணிக்க இருக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே ஒரே நேரத்துல இந்த அறிக்கையை தங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல ஷேர் செஞ்சிருந்தாங்க. இதை அடுத்துதான் நீதிமன்றத்துல 2 பேருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அதை தீர்க்க முடியாது அப்படின்றதையும் விளக்குனாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே விவாகரத்து பெற்றாங்க. இதே மாதிரி அடுத்த பிரபலமான ஏஆர் ரஹ்மான் அவர்களும் விவாகரத்து கோரியிருந்தாரு. நாங்க திருமண வாழ்க்கையில 30 ஆண்டுகள் எட்டுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா எல்லாத்துக்கும் கண்களுக்கு தெரியாத ஒரு முடிவு ஒண்ணு இருக்கு. 2 பேருக்கு இடையில இருந்த அன்புக்கு அப்பால பெரிய இடைவெளி ஏற்பட்டுருச்சு. இதை யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சாய்ரா பானு விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் இது எங்க 2 பேருக்கு இடையிலான பிரச்சனை, அதனால தனிப்பட்ட உறவுக்கு மதிப்பளியுங்க அப்படின்னு கூறியிருந்தாங்க. இந்த நேரத்துல ஏஆர் ரஹ்மான் இசைக்குழுவுல கிதார் கலைஞரா இருந்த மோகினி மேனனும் தனது கணவரை பிரிஞ்சாரு. அதனால இருவரையும் சேர்த்து வச்சுதான் பேச்சுக்கள் அடிபட்டன. இதுக்கு சாய்ரா பானுனுடைய வழக்கறிஞர் கடும் கண்டனமும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த பிரிவுக்கும் மோகினி மேனனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னும் தெளிவுபடுத்தினாரு. இதையடுத்து இருவரும் பிரிஞ்சாங்க. ஆனா விஜய் விஷயத்துல இப்படி நடக்கல. விஜய் வேறொரு நடிகையோட திருமணத்தை மீறின உறவுல இருக்காரு அப்படின்னு மனைவி சங்கீதா வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்காங்க. இது விஜய்க்கு ஏற்பட்ட அவப்பெயராக மாறி இருக்கு. விஜய் அரசியல்ல தீவிரம் காட்டிட்டு வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பல்வேறு தரப்பினர் மத்தியில விஜய் மீது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியாளனாக இருக்கிறது பொது வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். காரணம், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமா இல்லாதவங்க பொது வாழ்க்கையில எப்படி சிறந்த தலைவனா இருக்க முடியும் அப்படின்ற கேள்விதான் விஜய் நோக்கி இப்போ எழுந்திருக்கு. விவாகரத்துக்கு சங்கீதா சொன்ன காரணங்கள் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டியது. விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறின உறவுல இருக்கிறதாகவும் அதை கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறமா கூட அவர் அந்த விஷயத்தை தொடர்ந்ததாகவும் வெளிநாடுகளுக்கு அந்த நடிகையுடன் தொடர்ந்து பயணிப்பதாகவும் சங்கீதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை தேவைப்பட்டா வெளியிட தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.